கேம் 12 வேர்ல்ட் ரேபிட் செஸ் சாம்பியன்ஷிப்லேருந்து பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேம். பிரக்னாந்தா வந்து நல்லா கம்ப்ளீட் வின்னிங் பொசிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் முர்ஷின் கண்டினியூஸாக ப்ரெஷர் கொடுத்துட்டு இருந்தனால டைம் ப்ரெஷரில் ஹீ லாஸ்ட் த கேம். ஹீ மிஸ் சம் ஐடியாஸ் அண்ட் ஹீ லாஸ்ட் த கேம். அது ஹீ டிடன்ட் லூஸ் ஜஸ்ட் அ கேம், ஹீ லூஸ் த டைட்டில் அண்ட் ஹீ லூஸ் தட் வின்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் மெனி திங்ஸ் ஹீ லாஸ்ட். பட் இட் வாஸ் அன் ஃபேண்டாஸ்டிக் கேம் பிளேட் பை பிரக்னாந்தா. அண்ட் முர்ஷின் ஆல்சோ பிளேட் ஸோ வெல். முர்ஷினும் சூப்பராக விளாண்டுதான். முர்ஷின் சூப்பராக பண்ண 3 விஷயங்கள் நம்ம வந்து பார்க்க போகிறோம். லெட்ஸ் டைவ் இன் டு த கேம். அது போக 3 கவுண்டர் அட்டாக்கிங் எப்படிலாம் வந்து பிரக்னாந்தா வந்து வின் பண்ணிடலாங்கிறதே நம்ம அந்த கேமில் வந்து பார்க்க போகிறோம். E4 பிரக்னாந்தா பிளேட் E4, முர்ஷின் பிளேட் E5. ரெண்டு பேருமே வந்து தே ஆர் பிளேயிங் லைக் அ ஸ்கூல் சில்ட்ரன். Knight F3, Knight C6, Bishop C4, Bishop C5 and C3. See, all the school level children are happy, I think. ஏன்னா அவங்களும் இந்த மாதிரி தான் செஸ் விளாட ஆரம்பிக்கும் போது ஓப்பனிங் இப்படி தான் ஓப்பனிங் ஆரம்பிப்பாங்க. இது விளாடறதுக்கே ரொம்ப ஃபன்னாக இருக்கும். இதில் வந்து எதுவும் தெர் இஸ் நோ மச் ஹிடன் தியரி. எல்லாமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு மெயின் லைன் தான். நான் Knight F6 இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா வந்து இந்த நைட்டு வந்து என்ன பண்ண போகுது, இந்த பான் அடிக்க போகுது. நம்ம இந்த பான் எப்படி டிஃபெண்ட் பண்ணலாம்? ஹவு பிரக்னாந்தா டிஃபெண்ட் பண்ணார்னா வந்து ஹீ D4 வச்சு டிஃபெண்ட் பண்ணார். இப்போ நைட்டை வச்சு இதை அடித்தா பிஷப் போயிடும். ஸோ இதுவும் ஒரு வகையான டிஃபென்ஸ் தான். இந்த மாதிரி சூப்பரான டிஃபென்ஸ் தான் இந்த கேம் ஃபுல்லாக நம்ம பார்ப்போம். எதுவுமே டைரக்ட் டிஃபென்ஸ் கிடையாது, அட்டாக்குமே டைரக்ட் அட்டாக் கிடையாது. ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே ஹை லெவல் ஸ்ட்ராட்டஜிஸ். முர்ஷின் வந்து பிளேட் எக்ஸ்ட்ரானரி வெல். பிரக்னாந்தாவோட திஸ் கேம் ஐ வில் சப்போர்ட் வேர்ல்டு ரேபிட் சாம்பியன் முர்ஷின், தட் பாய். அவன் Knight F6 வச்சோடனே பிரக்னாந்தா பிளேட் D4. இப்போ அடிச்சிட்டான், முர்ஷின் அடித்தான். அடித்தவொடனே வந்து கவுண்டர் அட்டாக்கிங் பாயிண்ட் 1. இப்போ வந்து பிரக்னாந்தா பிளேட் E5. இது திரும்ப அடிக்கலாம். இப்போ நம்ம பான் அடித்தா இங்கே நைட்டு போயிடும் இல்லையா? ஸோ ஹி ஹேஸ் டு டிஃபெண்ட் த நைட். ஆல்ரெடி செட். இந்த இடத்துல வந்து கவுண்டர் அட்டாக்கிங் பாயிண்ட் நம்பர் 1. இதே போல் இன்னும் 2 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து இந்த கேமில் பார்க்க போகிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். இது வந்து பிகினர்ஸ் லெவல் ஸ்டூடெண்ட், இன்டர்மீடியேட்டுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த நைட் அட்டாக்ல இருக்குது. இந்த நைட்டை வந்து நம்ம எப்படி காப்பாற்றலாம்? இங்கே போய் காப்பாற்றலாம், இல்லை இங்கே போய் காப்பாற்றலாம், இல்லை உள்ளே ஒளிய கூட செய்யலாம். ஆனால் முர்ஷின் என்ன பண்ணான்னா வந்து D5 தள்ளி விட்டான். இட்ஸ் அ வெரி குட். இதுதான் பாயிண்ட் நம்பர் 1, கவுண்டர் அட்டாக்கிங் பாயிண்ட் நம்பர் 1. நைட்டை வந்து பேசிவாக காப்பாற்றலை. நீ நைட் அடி, நான் பிஷப் அடிக்க. ஸோ நீங்கள் இப்படி விளாண்டா மட்டும்தான் கேம்லேயே இருக்க முடியும். இந்த மாதிரி விளாடாமல் பேசிவாக விளாண்டா கேம் முதல்ல போயிருக்கும். யாருக்கு? முர்ஷினுக்கு வந்து முதல்ல போயிருக்கும். ஸோ D5, அதுக்கப்புறம் வந்து பிஷப் B5 பை பிரக்னாந்தா. இப்போ முர்ஷினும் வந்து நைட்டை காப்பாற்றிக்கிட்டான். இப்போ என்ன பண்ணிட்டான்? சென்டர் கண்ட்ரோலும் ஃபுல்லாக இருக்குது. முர்ஷின்கிட்ட வந்து சென்டர் கண்ட்ரோல் இருக்குது, டெவலப்மெண்ட்டு இருக்குது. யூ ஜஸ்ட் இமேஜின் இந்த பொசிஷனை வந்து நைட்டை தூரம் எடுத்துகிட்டு ஓடி தான் என்ன இருக்குது இந்த பொசிஷனோட இமேஜின் பண்ணி பார்த்தா அந்த பொசிஷன் ரொம்ப அக்லியாக இருக்கும். ஓகேவா? இதே போல் இன்னும் சூப்பர் 2 கவுண்டர் அட்டாக்கிங் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம இந்த கேமில் வந்து படிக்க போகிறோம். அதுக்கப்புறம் பிரக்னாந்தா வந்து எப்படி வின் பண்ணியிருக்கலாங்க பாயிண்ட் நம்ம படிக்க போகிறோம். ED4, now பிஷப் அட்டாக். அங்கே பிஷப் B4 கூட போகலாம், பட் ஹி வெண்ட் பிஷப் B6. இப்போ Knight C3 ஐடியா வந்து நைட்டை வச்சா நைட் அடிக்கிறது. ஹியர் பிளேட் கேசல்ஸ், முர்ஷின் பிளேடு கேசல்ஸ், பிளாக் பிளேயர். இப்போ கேசல் பண்ணிட்டாரு. இப்போ வந்து பிரக்னாந்தா வந்து இதை அடித்தா கூட வந்து இதை வச்சு அடிக்கும்போது நம்ம இந்த நைட்டு மூவ் ஆகணும். நைட்டு மூவ் ஆகணும், எங்கே மூவ் ஆகும்? இங்கே மூவ் ஆக கூட இந்த பான் போகிற மாதிரி இருக்குது, இந்த பான் போகிற மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ அதை அடிக்கிறது அந்தளவுக்கு நல்ல ஐடியா இல்லை. பிஷப் E3 முதல்ல அந்த பானை டிஃபெண்ட் பண்ணியாச்சு. இப்போ மூவ் கூட அந்த நைட் அடிக்க முடியாது. நைட் அடித்தா அதில் ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ அந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து நம்ம கன்சிடர் பண்ணதில்லை. அவன் என்ன பண்ணிட்டான்? எல்லா பீஸையும் டெவலப் பண்ணிட்டாரு பிரக்னாந்தா. கேசல் மட்டும் பண்ண வேண்டியிருக்கு. நம்மால் முர்ஷின் வந்து அந்த பிஷப் மட்டும் வெளியே எடுக்க வேண்டியிருக்கு. முர்ஷின் ஓப்பனிங்கே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. முதலாளாக ஒரு ஓப்பனிங் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நம்பர் 10லே கிட்டத்தட்ட முர்ஷின் வந்து கம்ப்ளீட்டட் த ஓப்பனிங். எப்போ ஓப்பனிங் முடிஞ்சு போச்சுன்னு செஸ்ஸில் சொல்லுவோம்னா வந்து எல்லா பீஸும் டெவலப் ஆகி கேசல் ஆகிருந்தால் வந்து ஓப்பனிங் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லுவோம். ஏன்னா 4 பீஸையும் டெவலப் பண்ணிட்டாங்க, சென்டர் கண்ட்ரோல் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் கிங்கும் சேஃபாக இருக்குது. ஓகேவா? இப்போ பிரக்னாந்தாவும் ஓப்பனிங்கை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அவரும் கேன்சல் பண்ணிட்டு ஓப்பனிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ பிரக்னாந்தாவுக்கும் எல்லா பீஸும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ Knight C3
இது வந்து முர்ஷினோட செகண்ட் பிளான், செகண்ட் கவுண்டர் அட்டாக்கிங் பிளான். இது வந்து 2 பிஎஸ் பிளானா இல்லை ரொம்ப சூப்பர் பிளானான்னு தெரியாது. ஆனால் வந்து இது இன்ஸ்ட்ரக்டிவாக இருக்குது. அதனால் தட்ஸ் ஐ லைக் இட். இப்போ நைட் C3 அடிக்கும்போது பிறகு டேக் இட் அண்ட் இட் லுக்ஸ் லைக் ஒயிட் பொசிஷன் இஸ் பெட்டர். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் ஒயிட் வச்சு விளாடும்போது நல்ல பொசிஷன் கிடைக்கும் ஒயிட் பிளேயருக்கு. பிளாக் பிளேயர் வந்து ஒரு மாதிரி மைனஸ் பொசிஷன் தான் விளாடுற மாதிரி இருக்கும். எதுக்கு நைட்டை வச்சு நைட் அடித்து ஒயிட் பொசிஷன் இம்ப்ரூவ் பண்ணி விட்டான்னா வந்து முர்ஷின் வந்து F6 வச்சு சென்டர் அட்டாக் பண்ணுறதுக்காக. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். இப்போ he played queen d2, he played bishop e4. இப்போ நைட் அடிச்சுட்டு சென்டரை கொலாப்ஸ் பண்ணது வந்து முர்ஷினோட ஐடியா. பிஷப் வச்சு நைட் அடித்து போட்டு சென்டரை கொலாப்ஸ் பண்ணது வந்து முர்ஷினோட ஐடியா. இப்போ ப்ரக் வந்து என்ன பண்ணாரா வந்து he take it அடிச்சாச்சு வரும். இப்போ EF6. இப்போ வந்து he played and bishop F3. இப்போ பிரகனந்தா பிளேடை இன் பிட்வீன் மூவ். இப்போ அந்த பிஷப்பை டேரெக்டாக அடிக்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலான்னா வந்து ஒரு மூவ் வந்து இடையில இருக்குது. என்ன மூவ் இருக்குன்னா வந்து முதல்ல இதை அடிச்சுக்கலாம். இப்போ ரூக் அட்டாக்ல இருக்குது, பிஷப் அட்டாக்ல இருக்குது. இப்போ அவன் கண்டிப்பாக ரூக்கை தான் காப்பாற்றணும், பிஷப் அடிக்க முடியாது. அடித்தா நம்ம ரூக் அடிச்சிடுவோம். ஸோ பிரகனந்தா யூஸிங் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது அந்த அவருக்கு இருக்க ப்ளஸ் எடுக்கக்குள்ள பாசிபிலிட்டிஸ் எல்லாத்தையுமே ஹீ இஸ் யூஸிங். இப்போ ஹீ பிளேட் ரூக் F7, பிரக் டேக் இட். நவ் இந்த பானை எப்போனா அடிச்சுக்கலாம், இந்த பானை எப்போனா அடிச்சுக்கலாம். குயின் F6 அண்ட் பிரகனந்தா பிளேட் F4. இப்போ இந்த பிஷப் வந்து பார்க்க வந்து ரொம்ப மோசமான பிஷப் மாதிரி தெரியுது. ஆனால் இந்த பொசிஷன் ஆல்ரெடி என்ஜின் வில் சே தட் பிரக் காட் அட்வான்டேஜ். குயின் F5. இப்போ லைட் ஸ்கொயர்ஸில் ஒயிட்டுக்கும் லைட் ஸ்கொயர் வீக்காக இருக்குது, ஆனால் பிஷப் இல்லை இல்லையா. லைட் ஸ்கொயர்னால் இந்த ஸ்கொயர்ஸ் எல்லாம் வீக்காக இருக்குது இல்லையா. அதனால் அவர் வந்து குயினை வந்து லைட் ஸ்கொயருக்கு எடுத்துகிட்டு வராரு. அந்த பையன் எடுத்துகிட்டு வரான். 18 இயர்ஸ் ஓல்டு பையன். அவனுக்கு ரஷ்யன் தான் பேச தெரியும். சரி, ஒன்று செஸ்ஸில் பேசுவான், செஸ் லாங்குவேஜில் பேசுவான், இல்லை ரஷ்யனில் பேசுவான். கிங் H1, ரூக் G7, குயின் E2. ஏன்னா வந்து இப்போ வந்து ரொம்ப வெரி டேஞ்சரஸ் சுச்சுவேஷன். பிரகடன் தான் வந்து ஒயிட் ஸ்கொயர்ஸை கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். அதனால் ஹி இஸ் கம்மிங் குயின் ஹியர். இப்போ கிங் F7. இது வந்து அந்த பையன் பண்ண ஸ்டன்னிங்கான மூவ். கிங்கை வந்து சென்டருக்கு கொண்டு வந்துட்டு இந்த கிங் எங்கே வரப்போகுதுன்னா வந்து இங்கே வந்து அதுக்கப்புறம் இங்கே வந்து செக்மேட் ஹெல்ப் பண்ண போகுது. ஒரு பயமே இல்லாத பயங்கரமான மேனோவரிங், கிங் மேனோவரிங். இதுதான் கவுண்டர் அட்டாக்கிங் பாயிண்ட் 3. நான் முதல்ல என்ன சொன்னேன், அந்த D5 மூவ் வந்து ஃபர்ஸ்ட் கவுண்டர் அட்டாக்கிங் பாயிண்ட் சொன்னேன். ரெண்டாவது கவுண்டர் அட்டாக்கிங் பாயிண்ட் வந்து அந்த சென்டரை பிரேக் பண்ண சொன்னேன். இப்போ மூணாவது கவுண்டர் அட்டாக்கிங் பாயிண்ட் வந்து இது எல்லாமே பியூர் ஒரிஜினல் ஹியூமன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. இது வந்து மெஷின் பாயிண்ட் ஆஃப் வியூ கிடையாது. மெஷின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த பிளானே அது தப்புன்னு சொல்லுது. கம்ப்யூட்டர் இந்த பிளானே தப்புன்னு சொல்லுது. அதுவும் இந்த மூவ்க்காவது ஒயிட்டுக்கு ஸ்லைட் அட்வான்டேஜ் தான் காட்டுது. இந்த கிங் உள்ள ஒரு ஐடியா வந்து கம்ப்ளீட்லி லூசிங் ஐடியான்னு சொல்லுது. இதே ரேபிட் செஸ் கேம் இல்லாமல் கிளாசிக்கல் கேம்லாம் இந்த பொசிஷன் வந்து கேவலமாக நம்மளால் ரஷ்யன் பிளேயருக்கு தோற்றுருக்கோம். பட் ஹி பிளேட் ஒரிஜினலி. வி ஹேவ் டு கங்க்ராச்சுலேட் ஹிம் ஃபார் தட். அந்த டைம் ப்ரெஷரில் கிளாக் இருக்கும்போது அந்த 1 மினிட் டைம் கண்ட்ரோலில் ரொம்ப கஷ்டமான வேரியேஷன்லாம் கொஞ்சம் பார்த்து அதுலேயும் பெரிய பிளண்டர் பண்ணாமல் தட் ஷோஸ் ஹிஸ் டேலண்ட் மோர் தேன் ப்ரிப்பரேஷன். இட் ஷோஸ் தட் வல்லதார்ஸ் முர்ஷின்ஸ் டேலண்ட். இப்போ வந்து ஹி பிளேட் குயின் F3, ரூக்கு EG1. இப்போ ரூக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஆனால் இந்த பிஷப் வந்து டெஃபினெட்லி மைனஸ் பீஸ். இந்த பிஷப்பை மட்டும் கரெக்டாக யூஸ் பண்ணி இந்த பானையும் கரெக்டாக ப்ரொமோட் பண்ணி இந்த பானையை கரெக்டாக ப்ரொமோட் பண்ணி பிறகு வந்து வின் பண்ணியிருக்கலாம். ஆனால் வந்து இது பியூராக கம்ப்யூட்டர் லைன் மாதிரி இருக்குது, ஹியூமன் லைன் மாதிரி இல்லை. ஆல்ரெடி டைம் ப்ரெஷரும் ஹெவியாக இருந்ததுனால பிரகனந்தாவெல்லாம் அந்த இதை பண்ண முடியல. இப்போ ரூக் E1, குயின் G4. இப்போ குயினை அவன் முர்ஷின் தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணதான். குயினை வந்து பிரகனந்தா கூட போகல, அவன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணதான். எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இது ஒரு மாதிரி மிடில் ஈஸ்ட் எண்டு கேம். இப்போ ரூக் C1 ஐடியா வந்து இந்த C4 வச்சுட்டு அவன் பிரேக் பண்ணுது. C4, C5. இப்போ இன்ஜினை கேட்டால் இஃப் யூ ஆர் ஆஸ்கிங் தட் இன்ஜின்ஸ் ஒப்பீனியன், நானுமே ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன். இட் வில் சே தட் 2.3 ப்ளஸ் 2.3 அப்படின்னா 2 பான் அட்வான்டேஜ் எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு சொல்லி இன்ஜின் சொல்லுது இந்த பொசிஷனில் வந்து. யாருக்கு? பிரகனந்தாக்கு. ஆனால் ப்ராக்டிக்கலி இதை ரியலைஸ் பண்ணுறதுக்கு வந்து
ரொம்ப கஷ்டம். அதுவும் இந்த டைம் கண்ட்ரோலில் 2 பேருமே இப்போ எவ்வளோ இருக்கு? பிரகனந்தாட்ட 4 நிமிஷம் 41 செகண்ட் இருக்கு. அவன்கிட்ட 50 செகண்ட் தான் இருக்கு. ஜஸ்ட் 50 செகண்ட்ஸ் ஹி ஹேஸ் அந்த பொசிஷன் ஆல்சோ லூசிங் பொசிஷன். நான் என்ன நினச்சேன்னா வந்து பிரகனந்தா வாஸ் லூசிங் அட் த பிகினிங் 1 or 2 கேம்ஸ் ஹி வாஸ் லூசிங். அதுக்கப்புறம் பிரகனந்தா முன்னே வந்தனால லைக் மேக்னஸ் கால்சன் ஹி ஆல்சோ சாம்பியன்ஷிப் வின் பண்ண விட டைம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். மேக்னஸ் கால்சன் சம்டைம்ஸ் ஓப்பனிங்கில் சரியாக விளாட மாட்டார் டோர்னமெண்ட்டில், இல்லை மிடில் ஆஃப் த இதில் சரியாக விளாட மாட்டார். ஆனால் எட் எண்டு ப்ரைஸ் கொடுக்கும்போது பார்த்தா மேக்னஸ் கால்சன் நேம் தான் ஃபஸ்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரகனந்தா எதுவும் மேஜிக் பண்ண போகிறான்னு பார்த்தேன். ஆனால் கம்ப்யூட்டர் தான் இது வின்னு சொல்லிக்கிட்டு இருந்தது. ஹீ பிளேட் லைக் அரோனியன், முர்ஷின் பிளேட் லைக் அரோனியன், ஹீ பிளேட் பிரகனந்தா பிளேட் லைக் மேக்னஸ் கால்சன். ரூக் G2 இது சிவியராக த்ரெட் கெயின் பண்ணது ஐடியா. ரூக் G2 ஐடியா வந்து ரூக் B3 கிங் E4. இதில் ஒரு ஜோக் என்னென்னா, இன்ஜின் வந்து என்னோட இன்ஜின் வந்து என்ன சொல்லணும்னா வந்து இந்த பொசிஷனில் ரூக் B7 வைக்கணும், ரூக்கை கொண்டு இங்கே வைக்கணும், இங்கே வச்சா 2 பாயிண்ட் அட்வான்டேஜ் கிடைக்குன்னு என்னோட இன்ஜின் சொல்லும். ஆனால் பிரகனந்தா வந்து ரூக் B3 வச்ச பிறகு இன்ஜின் வந்து சடனாக டைவ் அடிச்சு இது இந்த ரூக் B3 வந்து +3 அட்வான்டேஜ் கொடுக்கும்னு சொல்லும். ஸோ பிரகனந்தா இஸ் பிளேயிங் மோர் ஸ்ட்ராங்கர் தேன் மை ஃபோன் ஆர் மை கம்ப்யூட்டர்ஸ் இன்ஜின். இப்போ கிங் E4க்கு அப்புறம் ரூக் B1. ஆனால் இந்த பொசிஷன் வந்து கம்ப்ளீட்லி வின்னிங் பொசிஷன். பட்டு நமக்கு வந்து கிளியர் டெக்னிக் வேணும். இந்த கிங்கை வந்து மேட் பண்ண முடியாது. ஆனால் இந்த பானை தள்ளி விட்டு அங்கே ஒரு குழப்பத்தை உண்டாக்கி இந்த பிஷப்பை வின் பண்ணிடலாம். இதுதான் டெக்னிக். பிரகனந்தாவோட வின்னிங் டெக்னிக் வந்து அதான். அது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஆனால் முர்ஷினுக்கு டைம் போயிட்டுனே காட்டுது. ஹி வாஸ் பிளேயிங் வித் வெரி ஃபியூ செகண்ட்ஸ் அக்கார்டிங் என்னோட இதுபடி பார்த்தா, லீச்சஸ் டைமுக்கு இதுபடி பார்த்தா முர்ஷினுக்கு டைமே இல்லைன்னு சொல்லுது. நிஜத்தில் ஹி வாஸ் பிளேயிங் வித் சம் ஃபியூ செகண்ட்ஸ், ஐ திங்க் 5 செகண்ட்ஸ் 10 செகண்ட் இந்த மாதிரி வச்சு விளாண்டுட்டு இருக்கான் அன்றைக்கி இந்த பொசிஷனில். ஓகே, எனிவே கிங் F3 இது வந்து பெரிய பிளண்டர். நானும் வந்து எல்லோரும் பார்த்தோன்னே பிஷப் D2 வைக்கலாம், பிஷப் D2 வச்சு செக் எடுத்தால் அங்கே பிஷப்பும் கிடைக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுது. பட் இன் ரியாலிட்டி இட் ஓன்ட் ஒர்க் அவுட். அவன் இந்த பான் அடிக்கலாம், இந்த பான் அடித்தாலுமே கூட வந்து அதே இந்த F5 பிளான் தான் வின்னிங் பிளான்னு சொல்லுது. இப்போவும் வந்து நான் அனலைஸ் பண்ணி பார்த்தால வந்து இந்த கிங்கை செக்மேட் பண்ண முடியும்னு தோணலை. இப்போ என்ன ஐடியானா, நீங்கள் பிஷப் அடிக்க முடியாது, அடித்தா போச்சு, கேம் போச்சு. ரூக் வச்சு மீட் பண்ணிடுவான். நம்ம ரூக் வச்சு அடித்தா கூட ரூக் வச்சு மீட் பண்ணிடுவான். இதுதான் அவனோட ஒரிஜினல் பிளான். எப்போ டைமே அவ்வளோ கம்மியாக இருக்கும்போது கூட அந்த பையனோட ஒரிஜினல் பிளான், முர்ஷினோட ஒரிஜினல் பிளான் வந்து இது. எவ்வளோ நேரம் கம்மியாக இருக்கும்போது 0.23 செகண்ட்ஸ் வச்சுருக்கும்போது கூட இந்த பிளானோட வரான். ஸோ தட்ஸ் வை பிரக் ஆல்சோ கன்ஃபியூஸ்ட். ஐ திங்க் பிரக்கிட்ட கூட கொஞ்சம் டைம் இருக்கும். 1 minute 46 செகண்ட்ஸ் டைம் இருந்திருக்கு. ஆனால் வந்து அவன் 23 செகண்ட்ஸ் வச்சுட்டு, ஸோ யூ கேன் சி ரைட், பிரகனந்தா பொசிஷன் வந்து வின்னிங் பொசிஷன். பட் ஹீ டிடன்ட் வின். அவன் வந்து லூசிங் பொசிஷனாக இருந்தால் கூட வின்னிங் மூவ்ஸ்க்கு வந்து ட்ரை பண்ணுதான். ஹீ இஸ் டேக்கிங் வெரி பிக் ரிஸ்க். கிங் E2 உள்ளே வந்தான். இப்போ என்ன, பிரகனந்தா இஸ் பிளேயிங் கரெக்ட்லி F6. இப்போ மேட் பண்ண முடியாது, இவன் கிங் F1 வர முடியாது. இப்படி வச்சுக்கிட்டே இருந்தால் கூட கிங் F1 வந்துட்டுலாம் உள்ளே வர முடியாது, வந்து மேட் பண்ண முடியாது. இந்த ரூக் எப்படி வச்சுட்டு இருந்தால் கூட பண்ண முடியாது. இப்போ அவன் ஹீ பிளேட் அ ட்ரிக்கி மூவ் ரூக் DG6. இது வந்து கம்ப்யூட்டர் வந்து என்ன சொல்லுதுன்னா இன்னெக்யூரசின்னு சொல்லுது. அதாவது என்ஜின் அனாலிசிஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா இன்னெக்யூரசின்னு சொல்லுது. ஆனால் அவன் பிஷப் E1 கூட வச்சுருக்கலான்னு சொல்லுது. அவன் ஒரிஜினல் ஐடியா வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லுது. இது கூட அவன் பண்ணிக்கலாமேன்னு சொல்லுது. இதை பண்ணால் என்ன ஆகுன்னு பார்க்கலாமா? இதை பண்ணால் செக்கு. இப்போ ஒரிஜினல் ஐடியா படி உள்ளே வந்தான்னா நம்ம ரூக் சாக்கு. பிரகனந்தா வந்து ஐ திங்க் ஹி ஆல்சோ ட்ரீம்டு ஃபார் திஸ் வேரியேஷன். ஏன்னா அவனும் ஒரு வெரி ஸ்ட்ராங் பிளேயர். கிங் E1, ரூக் B1 செக்கு, கிங் E2. இப்போ F7 தள்ளி விட்டா கிங் D3. ஏன்னா அந்த ரூக்கு வந்து மாட்டிக்கிட்டு இருக்கு. அந்த ரூக்கை மூவ் பண்ணால் இந்த ரூக்கு போயிடும். இதைத்தான் அவன் என்ன பண்ணிட்டான்னா வந்து சடனாக இந்த ரூக் ஸோ இப்போ நான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த பிஷப் E1 வைக்காமல் இந்த ரூக்கை கொண்டு இங்கே வச்சதுக்கான ஐடியா வந்து என்னென்னா வந்து அந்த F7 சிச்சுவேஷனில் தள்ளும்போது இந்த ரூக் வந்து கிங் அட்டாக்ல இல்லை, கிங் வாயில் இல்லை. புரியுதா? அந்த ரூக் எடுத்து தூர வச்சனால. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கேன் எக்ஸ்பிளைன் யூ. இப்போ கிங் வாயில் ரூக் இல்லை, ரூக் அங்கே ஓடிட்டு. இப்போ இன்கேஸ் அவன் F7 தள்ளி விட்டா கூட, பிரகனந்தா F7 தள்ளி விட்டா கூட
இந்த ரூக்கை மூவ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ஆகாது. கரெக்டா? எனக்கு தான் இல்லையே, கிங்கு அடிக்க முடியாது இந்த ரூக்கை. ஸோ இதான் அவனோட ஹியூமன் ஐடியா, நாட் அ மிஷின் ஐடியா, ஹியூமன் ஐடியா. ரூக் எடுத்து வரமா வச்சுக்கிட்டான். ரூக் எடுத்து வரமா வச்சவனே நான் ஹீ ஆல்சோ பிறகு ஆல்சோ என்ன டைம் ப்ரெஷர், பிரகனந்தான் டைம் ப்ரெஷரில் இருந்தனால இது வின்னிங் பொசிஷன் தான், கம்ப்ளீட்லி வின்னிங் பொசிஷன் ஃபார் பிரகனந்தா. ஹீ மிஸ்ட் சம்திங் அண்ட் ஹீ பிளேட் திஸ் செக் ஃபர்ஸ்ட். கிங் F3 போனால் மறுபடியும் இங்கே வந்தோடனே அவன் அதே செக் வச்சான். இப்போ பிரகனந்தா தாட் தட் மேபி ஹி தாட் தட் F7 பானை வச்சு வின் பண்ணிடலாம் நம்ம இது பண்ணால் கூட அப்படின்னு நினச்சப்பாரு நினைக்கிறேன். ஆனால் ஹி மேட் அ பிளண்டர். இப்போ கம்ப்ளீட்டாக டேபிள்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இப்போ அவன் முஸ்லீனுக்கு வந்து வின்னிங் பொசிஷனாக மாறிட்டு இப்போ டைமும் நமக்கு பார்த்தா தெரியும், 2 பேருக்குமே ரொம்ப கம்மியாக தான் டைம் இருக்குது. 16 செகண்டு 11 செகண்ட் தான் டைம் இருக்குது. மூவ் வச்சு தான் அவங்க இது பண்ணிகிட்டே இருக்கானுங்க. இது 11 செகண்ட், அந்த 10 செகண்ட் வந்து மூவ் வச்சு நல்லா கிடச்ச 10 செகண்டாக இருக்கும். 1 செகண்ட் கிளாக்குக்கு போகிற வரைக்கும் விளாண்டுருக்காங்க. ஸோ கிங் F1, ரூக் B1 செக் வச்சோடனே வந்து இப்போ பிஷப் E1. ஆனால் இந்த எண்டு கேம் வந்து லூசிங் எண்டு கேம் ஃபார் த ஒயிட் பிளேயர். பிரகனந்தாக்கு வந்து இது வந்து லூசிங் எண்டு கேம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி F7 வைக்கும்போது வந்து இந்த ரூக்கை வந்து ஃப்ரீயாக மூவ் பண்ணிக்கலாம். இந்த ரூக் அண்ட் இன்கேஸ் இந்த ரூக் இங்கே இருந்துன்னா அந்த ரூக் அப்படி ஃப்ரீயாக மூவ் பண்ண முடியாது. மூவ் பண்ணும்போது கிங்கை வச்சு ரூக் அடிச்சு போட்டுருவோம். ஸோ பிறகு கிளியராக இது வந்து அவன் அந்த ட்ரிக்கியராக என்ன பண்ணிட்டான் நம்ம ஆள் முர்ஷின் வந்து கொண்டு வச்சுக்கிட்டான். இது பியூராக ஹியூமன் ஐடியா தான், இது மெஷின் ஐடியா இல்லை. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன், மெஷின் ஐடியா ஹியூமன் ஐடியா என்னன்னு. எனிவே இப்போ வந்து கிங் E1 வச்சோடனே வந்து இது வந்து வின்னிங் எண்டு கேமாக மாறிட்டு முர்ஷினுக்கு வந்து அவன் டைம் நிறையா கெயின் பண்ணிட்டான். இப்போ எப்படி வின் பண்ணாங்க டெக்னிக்காக நம்ம பார்த்துடலாம், ஓகேவா? இப்போ ரூக் F6 அந்த முதல் பானை அடித்தாச்சு. இப்போ பிஷப் வச்சு இதை அடித்தாலுமே நம்ம ரூக்குள்ளே என்ட்ராயிரும். நான் இன்ஜின் பார்க்காம தான் அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஏன்னா ஐ வாண்ட் டு அனலைஸ் ஒரிஜினலி. கொஞ்சம் முன்ன பண்ண தப்பு இருந்தால் கூட ஐ வாண்ட் டு அனலைஸ் ஒரிஜினலி. ஹி பிளேட் பிஷப் G3. இப்போ வந்து இது கம்ப்ளீட்லி வின்னிங் பொசிஷன் ஃபார் த பிளாக் பிளேயர். அவன் கரெக்டாக வின் பண்ணால் போதும். ஏன்னா ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்து இப்போ எதுக்கு பிளாக் பிளேயர் வின்னிங் பொசிஷனாக வந்து இந்த பான் இப்போ ரொம்ப வீக்காக இருக்குது. இந்த பான் விழுந்து அந்த பான் விழுந்துடும். ஸோ கிங் சைட்லேயும் வந்து அவன் த்ரெட் வந்து வச்சுக்கிட்டே இருக்கான். கிங் சைட்லன்னா கிங்கும் ஆக்டிவாக இருக்குது, சூப்பர் ஆக்டிவாக இருக்குது. நம்ம கிங் வந்து வெளியே வர்றது ரொம்ப பேசிவாக இருக்குது, வெளியே வர முடியாத அளவுக்கு இருக்குது பிரகனந்தா கிங் வந்து. ஸோ கிங் D3. இப்போ டிஃபெண்டிங் த பான். அவன் மறுபடியும் அட்டாக் பண்ணுதான். இப்போ ஹீ வென் ஃபார் த கவுண்டர். அந்த பான்லாம் அடிக்கலாங்க ஐடியாவுக்கு போகிறான் பிரகனந்தா வந்து. இப்போ நம்மால் பண்ண மூவ் வந்து சூப்பர். என்னமுன்னா வந்து ஓப்பனிங்கில் கவுண்டர் அட்டாக்காக பண்ணிக்கிட்டு இருந்தவன் இப்போ வந்து பேசிவாக டிஃபெண்ட் பண்ணான். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்போ நம்ம பேசிவாக டிஃபெண்ட் பண்ணோம், எப்போ தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கணுங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எண்டு கேமில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கணும், ஓப்பனிங் மிடில் கேமில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கணும். இப்படி ரூக் F7. இப்போ கம்ப்ளீட்டாக பிரகனந்தாக்கு ஹோப்பே இல்லாமல் போயிடுச்சு. நம்ம சேனலில் அந்த வீடியோ கூட போட்டிருக்கேன், பிரகனந்தா லைவாக விளாண்ட கேம் கூட அந்த இந்த பொசிஷன் வரும்போது உள்ள சிச்சுவேஷன் கூட போட்டிருக்கேன். யூ குட் கோ அண்ட் சி தட் கேம் ஆல்சோ. லைவாக விளாடும்போது உள்ளதே கூட போட்டிருக்கேன். இப்போ அந்த பான் கிளியராக டூம்ட் ஆகிட்டு, டூம்னா அந்த பான் எப்படியும் போயிடும், அதை இந்த பான் எப்படியும் போயிடும், அது காப்பாற்ற முடியாது, கம்ப்ளீட் வீக். F4 H5 கரெக்டாக பிடிச்சிக்கிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் பார்த்தா அந்த பிஷப் உள்ளே இங்கே இதில் போய் மாட்டிக்கிட்டு இருந்தது. இப்போ இந்த பானுக்கெலாம் மாட்டிக்கிட்டு கிடக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் இங்கே இருக்கும்போது இந்த பானுக்கெலாம் மாட்டிக்கிட்டு இருந்தது, இப்போ இங்கே மாட்டிக்கிட்டு இருக்கு. இப்போ பிரகனந்தா வந்து ரொம்ப டைம் ப்ரெஷர். ஹீ பிளேட் கிங் G2 வச்சோடனே ஹீ பிளேட் H4. பட் டீச்சர்ஸே இங்கே டைமே எடுத்துட்டாங்க, ஏன்னா அந்தளவுக்கு டைம் ப்ரெஷர், டைமே காணும், அந்தளவுக்கு டைம் ப்ரெஷர். H4 வச்சோடனே வந்து இதில் வந்து ஒரு டெக்னிக் இருக்குது. என்ன டெக்னிக்னால் வந்து அவன் ரூக் அடித்தா கூட, இப்போ பான் அடிக்கும்போது கிங்கை வச்சு ரூக் அடித்தா கூட இந்த மூவ் வச்சா வின் ஆயிடும், மர்ஷினுக்கு வின் ஆயிடும். என்ன ஐடியானா ஸ்கியூவர் ஐடியா. இப்போ ரூக் அங்கே கொண்டு வந்தால் கூட நம்ம குயின் எடுக்கலாம். குயின் எடுத்தால் அவன் அடித்தா கூட நம்ம செக் வச்சுட்டு மர்ஷின் வந்து ஈஸியாக வின் பண்ணிடலாம். அந்த பையனுக்கு இது வந்து கிளியராக வந்து ஹீ பிகம் அண்ட் கிளியர் கட் லீடர்.
லீடர் ஆர் வின்னர் ஐ டோன்ட் நோ. ஒரு ட்ரா பிடிச்சா கூட டைட்டில் கிடச்சிருங்களுக்கு வின் பண்ணிட்டாரு முர்ஷின் வந்து. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் வந்து அவன் தோக்கும்போது அழுதுருப்பான் சின்ன பையனாக இருக்கும்போது. தட் வாஸ் அன் இம்ப்ரெசிவ் மூமெண்ட். ஆனால் இதுலேயுமே இப்போ இங்கேயுமே கூட கொஞ்சம் ட்ரிக்ஸ் இருக்குது. என்னென்னா வந்து நம்ம உங்களுக்காக குவிஸ் இதை வச்சு இதை அடித்தா என்ன ஆகும் பார்க்கலாமா? இதை வச்சு அடித்தா என்ன ஆகும்? என்ஜின் எதுவுமே பார்க்காம ஒய் டு ப்ளே. ஓகே, என்னோட ஐடியா வந்து ரூக் B3 செக்கு, நமக்கு இங்கே வச்சு இதை அடித்தா கூட ரூக் H3. இது என்னோட ஐடியா. இதோட வேல்யூ எவ்வளோன்னு பார்ப்போமா? இதுவும் கம்ப்ளீட்லி வின்னிங் பொசிஷன் தான் பிளாக்குக்கு. ஏன்னா எல்லா பானும் விழுந்துருது. ஸோ இப்படி போனோன்னு தோற்று தான் போகுது. என் ஸ்டூடெண்ட் ஒரு பையன் சொன்னான், சொல்லிவிட்டு அவன் நினச்ச மாதிரி பான் குவீன் ஆக முடியலைங்கிறத நான் ப்ரூவ் பண்ணதுக்காக சொன்னேன். இன்கேஸ் இங்கே ரூக் B1 வந்தாலும் இங்கே செக்கு, அவன் தூர பண்ணால் கூட ரூக் G1 இப்போ ஈஸியாக வின் ஆயிடலாம். ஓ மை காட், இதுலேயே பிளண்டர் பண்ணிட்டேன். அவன் தான்டா தாண்ட மாதிரி செஸ் இஸ் செஸ். போச்சே, ரெண்டும் போச்சே. இப்போ இதே பான் போயிட்டு, ஓ மை காட். இப்போ தான் கொஞ்சம் பொறுமையாக அனலைஸ் பண்ணோம். நான் மோஸ்ட்லி ரொம்ப ப்ரிப்பேர்லாம் பண்ணதே கிடையாது வீடியோ போடுறதுனால. வாட் எவர் ஐம் டீச்சிங் டு மை ஸ்டூடெண்ட் தட் ஐ வில் டூ இட் ஆன் த ஸ்டூடியோ. ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணதெல்லாம் கிடையாது. லைவாக ஐ வில் மேக் மை ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ டு அனலைஸ், ஐ ஆல்சோ வில் அனலைஸ் அண்ட் டூ. ஸோ ஹியர் நம்ம ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் எண்டு கேம் டெக்னிக் கற்றுருக்கோம். என்னென்னா வந்து இன்கேஸ் இதை வச்சு அடிக்கும்போது கூட வந்து நம்ம ரூக் B1 கூட போகலாம். டைம் ப்ரெஷர் இருந்தால், எப்படி முர்ஷின் வந்து பிரகடனம் தான் ஏமாத்துற மாதிரி நீங்களும் இந்த டைம் ப்ரெஷர் ஐடியாவே கற்றுக்கிடுங்க. இங்கே வைக்கணும், அவன் செக் வைக்கும்போது நம்ம அப்படி H3 போய்க்கணும். இன்கேஸ் அவன் ரூக் G1 வச்சுட்டு இந்த மாதிரியே சூப்பர் எக்ஸைட்டடாக ஆகிட்டான்னா வந்து அப்படி ஒரு செக் வச்சுட்டு அதுக்கு பிறகு அவன் பான் அடித்த பிறகு நம்ம இந்த பானையும் அடிச்சுக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் நம்ம ஆப்பனண்ட்டுக்கு கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும். ஆனால் இதுவும் லூசிங் பொசிஷன் தான். ஆனால் நம்ம பிரகடனந்தாவே இந்த மாதிரி லூசிங் பொசிஷனில் தோற்று போகலையா, வின்னிங் பொசிஷனில் தோற்று போகலையா. ஸோ லூசிங் பொசிஷனாக இருந்தாலும் நம்ம முயற்சியோட விளாண்டா என்ன பண்ணலாம், மாற்றுறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம அப்பனண்ட்டு தப்பு பண்ணலாம் வராது. ஓகே, ஸோ ஐ எம் நாட் டூயிங் சூடோ மோட்டிவேஷன், ஐ எம் டூயிங் ரைட் மோட்டிவேஷன் ஒன்லி ஐ திங்க். இப்போ வந்து இது வின்னிங் பொசிஷன் ஃபார் த பிளாக் பிளேயர். ஆனால் இந்த பொசிஷன் எடுத்து நீங்கள் விளாண்டு ஜெயிக்க வாழ்த்துக்கள். ஆனால் இது வெரி ஹார்ட் டு பிளே. இந்த லைன் வந்து விளாடுறதுக்கு ரொம்ப ஈஸி. எந்த லைன்? இது வந்து விளாடுறதுக்கு ரொம்ப ஈஸி. G2 தள்ளி விட்டது ஐடியா. இப்போ இதில் எதுவுமே டாக்டிக்ஸ் இருக்க மாதிரி தெரியல. ரூக் B1 வச்சா கூட நம்ம ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக போய் குவீன் எடுக்க போகிறோம். we can celebrate some silly celebration we can do. ஏன்னா அடிச்சு தான் ஆகணும். அடித்தோடனே ரூக்கே பிடிங்கிருவோம். ரூக்கை பிடிங்கிற பிறகு அவன்கிட்ட கவுண்டர் பிளே இருக்காது. நம்ம ரூக் வச்சா அவன் 2 பானையும் போட்டு அடிச்சிடலாம். ஸோ அவன் G2 வச்சான், முர்ஷின் வந்து G2 வச்சோடனே பிறகு ரிசைன்டு. இது வந்து ஒன் ஆஃப் த பிக் டர்னிங் பாயிண்ட் ஃபார் முர்ஷின். பிறகுக்கு வந்து கைண்ட் ஆஃப் அன் லிட்டில் பிட் sad news. Not only Pragananda, also for India or also for Chennai or Indian chess. Okay, see you in another video.